ஒரு 2 லேக் இல்லைன்னா ஒரு 2.2 லேக்ல ஒரு பைக் வாங்கணும். அந்த பைக் ஆல்ரவுண்டரா இருக்கணும். நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். நல்ல மைலேஜ் இருக்கணும். நல்ல லுக்கா இருக்கணும். ரோட் பிரசன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பைக் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசியில நீங்க இந்த 2 பைக் கிட்ட தான் வந்து நிப்பீங்க. இந்த 2 பைக்ல எதடா சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருப்பீங்க. அந்த 2 பைக்கும் தான் Yamaha MT வெர்ஷன் 2 அண்ட் NS 200. இப்போ மார்க்கெட்ல ஒரு குட் லுக்கிங் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய 2 பைக்னா அது இந்த பைக் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். 200cc செக்மெண்ட்ல என்னதான் Yamaha MT வந்து ஒரு 155cc இருந்தாலுமே எப்பயுமே Yamaha அவங்களோட கெப்பாசிட்டியை விட அதிகமான சிசி கூட தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 155cc வந்து 200cc கூட தான் கம்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி 300 வந்து 350 இல்ல 400cc கூட தான் கம்பேர் பண்ணுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த 2 வண்டியும் கம்பேர் பண்ணி யாருக்கு எது செட் ஆகும் எது செட் ஆகாது எது வேல்யூ ஃபார் மணி அப்படின்றதான் பார்க்க போறோம். ஒரு டிமாண்டான கம்பாரிசன் தான். பிகாஸ் இந்த 2 வண்டியில எதை சூஸ் பண்றது அப்படின்றது தான் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ எண்ட்ல உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் தீர்ந்து இந்த பைக் தான் நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டிசிஷன் கிடைச்சிடும். குயிக்கா 2 வண்டியையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ்ல. ஸோ இந்த 2 வண்டியும் சூஸ் பண்றதுக்கு மெயினான காரணம் இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் லுக் தான். பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கையில இந்த 2 வண்டியிலுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. Yamaha MT-15ல 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அது மேக்ஸிமமா 18.4 PS ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். 14 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே NS 200 பாத்தீங்க அப்படின்னா 200cc எக்ஸாக்டா சொன்னீங்கன்னா 199cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பட் இங்க பவர் அண்ட் டார்க் கொஞ்சம் அதிகம். 24.5 PS ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி 18 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். NS 200ல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா NS 200ஓட throttle ரெஸ்பான்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். மற்றபடி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா MT-15ல 180 mm கொடுத்துருப்பாங்க. அதே NS 200ல பாத்தீங்க அப்படின்னா 168 mm கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சீட் ஹைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா MT-ல 810 mm கொடுத்துருப்பாங்க. இங்க NS 200ல 805 கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுமே 5 feet இல்ல 5.5 feetக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சூட் ஆகும். பட் MT-15ல இந்த ஒரு சீட்டிங் பொசிஷன் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். பிகாஸ் நான் 6 feet இருக்கேன். 6 feet இருக்கிறவங்களுக்கு MT-15ல உட்கார்றதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். பிகாஸ் ஏன்னா அதோட டேங்க் சைஸ் வந்து சின்னது. டேங்க் சைஸ்ன்னு பேசையில இங்க MT-ல வந்து 10 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. அதே NS 200ல பாத்தீங்க அப்படின்னா 12 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. மெயினான விஷயம் MT-15க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த இடத்துல என்ன அப்படின்னா வண்டியோடைய வெயிட் ரொம்ப கம்மி. 139 கிலோகிராம் தான். அண்ட் அதே மாதிரி வண்டி கொடுக்கக்கூடிய மைலேஜ் இருக்கு பாருங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் பைக் அப்படின்னா கண்டிப்பா அது MT-15 தான். என்னதான் NS 200ல அவங்க ரிஃபைன்ட் இன்ஜின் இந்த தடவை கொடுத்து அவங்களோட ஓன் DTSI இன்ஜின் கொடுத்து அதுல ஒரு ரிஃபைன்மெண்ட் கொடுத்திருந்தாலுமே MT-15 அந்த மைலேஜ் வந்து எந்த பைக்காலையும் வந்து அச்சீவ் பண்ணவே முடியல வித் பெர்ஃபார்மன்ஸோட. பிகாஸ் MT-15 அந்த அளவுக்கு கொடுக்கும். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலாவே 50+ கிடைக்கும். ஹைவேல எல்லாம் 57 58 கூட எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் மைலேஜ் எதிர்பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பா MT-15 தான் சூட் ஆகும். NS 200 விட MT-15 தான் பெஸ்டா இருக்கும். பட் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயம் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எதிர்பார்க்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்றது, லாங் லைஃப்க்கு எப்படி இருக்கும், கம்ஃபர்ட் எப்படி இருக்கும், பில்லியன் கம்ஃபர்ட் எப்படி இருக்கும், நம்ம அதை வச்சுக்கிட்டு லாங் ரைடு போலாமா, நம்ம வந்து டே டு டே யூஸ்க்கு யூஸ் பண்ணலாமா, டெய்லியும் சர்வீஸ் காஸ்ட் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம கம்பேர் பண்ணணும். கம்ஃபர்ட்னு பார்க்கையில இங்க NS 200 தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு. ப்ரீவியஸ் மாடல் NS 200 வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் இந்த தடவை அவங்க USD4 கொடுத்து அந்த USD4 கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கிறதுனால கொஞ்சம் குண்டு குழியுமா இருக்கிற ரோட்ல போகும்போது அந்த சேக்காப்சர் வந்து ரொம்ப ஹார்டா ஃபீல் ஆகும். கம்ஃபர்ட்னு பார்க்கையில இது அவங்க ஓன் ப்ரிஃபரன்ஸ் தான். பிகாஸ் 2 பைக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். கம்ஃபர்ட் பத்தி பேசையில நம்ம கண்டிப்பா வந்து பில்லியன் கம்ஃபர்ட் பத்தியும் பேசி ஆகணும். பில்லியன் கம்ஃபர்ட் MT-15ல அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. என்னதான் நீங்க வந்து எக்ஸ்டர்னல் ரேக் போட்டிருந்தாலுமே MT-15ல அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்காது. பில்லியன் கம்ஃபர்ட். பட் NS 200ல ஓரளவுக்கு மேனேஜபிளான தான் இருக்கும். பட் 2 பைக்குமே ரொம்ப ஸ்டிஃபான சீட் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க அடிஷனலா ஒரு குஷன் சீட் ஆட் பண்ணா மட்டும்தான் உங்களால லாங் ரைட் போக முடியும். இல்லனா உங்க பேக் காலி. பிரேக்கிங்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2 பைக்குமே பிரேக் பைட்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். MT-ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் கம்பேரிங் டு பேக் பிரேக் கம்பேர் பண்ணும்போது. அதே NS-ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சூப்பரான பிரேக் தான் கொடுத்துருப்பாங்க. பிரேக்கிங்ல எல்லாம் எதுவுமே குறை சொல்ல முடியாது. இப்போ 2025ல Yamaha MT வந்து 2 மாடல் 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் அண்ட் டீலக்ஸ் வேரியன்ட் அப்படின்ட்டு. ஸ்டாண்டர்ட்ல என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த SMS அலர்ட் வந்து இருக்காது. SMS அண்ட் கால் அலர்ட் வந்து இருக்காது. பட் இதுவே டீலக்ஸ் போனீங்க அப்படின்னா அதுல வந்து SMS அண்ட் கால் அலர்ட் இருக்கும். பட் இதுக்காக நீங்க 20,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்.
பட் எங்க NS200ல அந்த மாதிரி எந்த வேரியண்ட்டும் கிடையாது, ஒரே ஒரு வேரியண்ட் தான். ஸோ அதுல இப்போ உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் வந்துடும். இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து டிஜிட்டலில் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த NS200ல கொடுத்துருக்க அந்த டிஜிட்டல் கன்சோல் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி இருந்ததுல ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஆன் பண்ணதோட அந்த அனலாக் போயிட்டு வர்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். NS வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அது எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு. இப்போ அது டிஜிட்டல்ல கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன RSலையுமே அதே டிஜிட்டல் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு பர்சனலி அந்த கன்சோல் வந்து பிடிக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ தூரம் பார்த்ததுல எந்த பைக் எதில் சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா Yamaha MT-15 பெஸ்ட். உங்களுக்கு வந்து த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும். நான் அடிக்கடி வந்து டிராஃபிக்லலாம் நிறைய ரேஸ் வைப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து NS200 வந்து செட் ஆகும். ஸோ உங்களோட பட்ஜெட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, 2 lakh தாண்டி உங்களால் போகவே முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் NS200 கன்சிடர் பண்ணலாம். NS200 போகிறவங்களோட பெரிய பயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியோடைய இன்ஜினோட லைஃப் வந்து ரொம்ப நாள் வராது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை ஒரு பெரிய இஷ்யூவா பஜாஜ் எடுத்துக்கிட்டு இந்த 2025 மாடல்ல அதை வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூ மாடல் கொஞ்ச நாள் போனாதான் நமக்கு தெரியும் இந்த வண்டியோட இன்ஜின் அதே மாதிரி தான் இருக்கா, இல்லை அவங்க வந்து உண்மையில ஒர்க் பண்ணியிருக்காங்களா, இந்த இன்ஜினை வந்து ரிஃபைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது. இல்லை உங்களுக்கு வந்து இன்ஜின் தான் முக்கியம், Yamaha தான் எனக்கு வேணும், Yamaha பிராண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க MT-15 போகலாம். MT-15ல என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MT-15 வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. MT-15 வாங்கணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டு அரௌண்ட் ஒரு 2.2 lakhs கிட்ட வரும். நீங்க MT வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க ஏன்டா வாங்கணும் அப்படின்ட்டு. இங்க வந்து எது டிசைட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட் தான் டிசைட் பண்ணுது. ஸோ வீடியோட கன்க்ளூஷன் என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, Yamahaவா இல்ல பஜாஜ் NS200 பாத்தீங்கன்னா Yamaha MT-15 தான் நான் சொல்லுவேன். உங்களோட பட்ஜெட் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்ல, ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா பே பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னா நீங்க Yamaha MT-15 போயிடலாம். வண்டியோடைய லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது நீங்க MT-15 சூஸ் பண்றது நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த ஒரு கன்க்ளூஷன் என்னோட தனிப்பட்ட ஒரு இதுல தான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் Yamaha வச்சிருக்கேன் அதனால நான் Yamaha போக சொல்றேன், இல்லை எனக்கு பஜாஜ் பிடிக்காது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ரெண்டு வண்டியும் கம்பேர் பண்ணி எதுல நல்ல வேல்யூ ஃபார் மணி கொடுத்துருக்காங்க, எந்த பைக்கை நம்ம சூஸ் பண்ணா வேல்யூ ஃபார் மணியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்ச வரைக்கும் எனக்கு MT-15 தான் ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியா பட்டுச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு கம்பேரிசனோட உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, bye from Moto V. Thank you.